Jio Financial Services இப்போதைய மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹350. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 அண்ட் இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்திருக்கு இந்த ஏஎம்சிஸில் அப்படின்றத நம்பி மட்டுமே பணத்தை போட முடியாது. இது எல்லாம் ஆப்ரேஷனல் ஆகி அண்ட் இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 டைம்ஸ் இருக்குது. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆரம்பிக்கும் போதே 1.2 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஷரி பில்ஸ் மேனேஜ்மெண்ட் இது மூலமாகவே இந்த இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 1650 கோடி அந்த ஃபீஸ் அண்ட் கமிஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இது எல்லாம் வந்து ஒரு பீட்டா டெஸ்டிங். இவங்களோட மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 25,000 கோடி. ஸோ ஃபியூச்சருக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் பேட்டரி இவங்களும் வந்து கிட்டத்தட்ட சேம் லெவல்ஸ். பட் இவி ரிலேட்டடாக அண்ட் பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சருக்கு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ₹1,00,000 முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மதர்ஸ் அண்ட் சுமையில் இப்போ அதோட வேல்யூவே வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கும். ஈவன் போனஸே கொடுக்காம இருந்ததுன்னா அப்போ கூட 2.25 கோடி ரூபாய்க்கு மேலே க்ரோ ஆகிருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். பங்குச்சந்தையில் இருக்கிற நிறைய கம்பெனிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகும் போதே பம்பர் லிஸ்டிங், பட் ஆனால் அவங்க எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் க்ரோத், அதாவது அவங்க லிஸ்ட் ஆன டைம்லேருந்து இது வரைக்கும் ஒரு 25 கம்பெனி அக்வசிஷன் பண்ணி இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா இப்போது ஆட்டோமோட்டிவ் ஆன்சிலரிஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோமோட்டிவ்ஸ், அந்த கார் பைக்ஸ்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ், அந்த வயரிங் இதெல்லாம் அதில் நம்பர் 1 கம்பெனியாக திகழுது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இவி ரிலேட்டடாக ஒரு ஸ்டாக்கு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற 3 கம்பெனியுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு டொமைனில் இருக்க கம்பெனிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஜியோனாலே தெரிஞ்சிருக்கும் ரிலையன்ஸ் குரூப். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு 99ல் இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் வந்து இதை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட்னு பேர் மாற்றி அதுக்குள்ளே வந்து ஜியோ பே, அப்புறமா ரிலையன்ஸ் பேமெண்ட்ஸ் லிமிடெட், அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக்கோட ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் ப்ரோக்கிங்கும் ஃபியூச்சரில் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தனித்தனி கம்பெனி. அப்போ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் என்ன பண்ண போகுதுன்னா இட்ஸ் அ ஹோல்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி தான் மற்ற எல்லா கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் இது தனித்தனியாக லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது எப்படி போக போகுதுன்றது நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸ்லையோ 5 இயர்ஸ்லையோ தான் நமக்கு தெரியும். ஏன்னா அது லிஸ்ட் ஆகிற டைம்லைன்ஸ்லாம் போர்ட் டிசைட் பண்ணுறது. இதுக்கு டைரக்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் சொல்லலாம். பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி. அவங்களோடது தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ்ன்ற கம்பெனி. இன்சூரன்ஸ் பஜாஜ் அலையன்ஸ் தனி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ அது போலவே ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இப்போ லிஸ்ட்டாக இருக்குது. சரி, அதோட ஃபினான்ஷியல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு போய் டேட்டாவை பார்த்தோன்னா போன ஃபினான்ஷியல் இயருக்கு 1650 crores வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு கம்பெனி சொல்ல மறந்துட்டேன், ரெண்டல் லீசிங். அதாவது ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம், அந்த ப்ராட்பேண்டாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் லெவல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லீஸ் கொடுக்க போகிறதா அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியும் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே தான் வருது. அண்ட் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆரம்பிக்கும் போதே 1.2 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஷரி பில்ஸ் மேனேஜ்மெண்ட் இது மூலமாகவே இந்த இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 1650 கோடி அந்த ஃபீஸ் அண்ட் கமிஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இது எல்லாம் வந்து ஒரு பீட்டா டெஸ்டிங். ஒரு ஆரம்பத்தில் ஒரு பர்டிகுலர் சிட்டியில் இருக்கும் இல்லை ஒரு ஸ்டேட்டில் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல் ஃபெஜ் தான் இந்தியா ஃபுல்லாக இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ நம்ம ரிலையன்ஸை பற்றி தெரியும், அந்த பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ்லேருந்து 5G ஆரம்பிக்கும் போது இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய லான்ச் இருந்தது. ஜியோவே வந்து இம்மீடியட் ஒரு பெரிய மார்க்கெட் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி ப்ராட்பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50% மேலே மார்க்கெட் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இவங்க பண்ணுறதுக்கு ரீசன் ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ விலை கம்மியாக கொடுக்க முடியுமோ குவாலிட்டியோடு கொடுக்க முடியுது. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இப்போதைய மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹350. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 அண்ட் இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்திருக்கு இந்த ஏஎம்சிஸில் அப்படின்றத நம்பி மட்டுமே பணத்தை போட முடியாது. இது எல்லாம் ஆப்ரேஷனல் ஆகி அண்ட் இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 டைம்ஸ் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 350க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ₹228 or ₹230 புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.6 டைம்ஸ் இருக்குது. இது அப்படியே பஜாஜ் ஃபின்சர்வ் அந்த ஹோல்டிங் கம்பெனியோட பார்த்தீங்கன்னா அது 5 கிட்ட இருக்குது. ஸோ இது இங்கேருந்து ஏறுமா அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ரேஷனல் கம்பெனிஸ். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் லெண்டிங் பிஸ்னஸ் இருக்காங்க, அதாவது ஹோம் ஃபினான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் லோன்ஸ் ரிலேட்டடாக மார்ட்கேஜ் லோன்ஸில் இருந்து லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் பீட்டா டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ லெண்டிங், இந்த மாதிரி லெண்டிங், கன்சியூமர் லெண்டிங்,
இவங்கக்கிட்ட ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஸ்மார்ட், ரிலையன்ஸ் ரீட்டெயிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இவங்க லோன்ஸ் கொடுத்தாலே ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அது தனி டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்க ஹோல்டிங் கம்பெனிஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் இல்லை வர கஸ்டமர்ஸை இவங்க கேப்சர் பண்ணாலே இவங்களுக்கு இமீடியட்டாக டர்ன் ஓவர் பெருசாக ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஜியோ யூஸ் பண்ணுற ஜியோ பே, ஜியோ ஸ்டோர்ஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மூலமாக எம்எஸ்எம்இஸ் நிறைய உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற லோன்ஸு, ஸோ பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சே அவங்களால பெரிய மார்க்கெட் கேப்சர் பண்ண முடியும். இன்னும் நூக் அண்ட் கார்னர் ஜியோ யூசர்ஸ் அந்த பேமெண்ட்ஸை வச்சு கேப்சர் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தா அவங்களோட பிளான்ஸ் வந்து இன்னும் கிளியர் கட்டாக வெளியில் வரலை. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாகவே இருக்குது. ஸோ இதை ட்ராக் பண்ணுங்கள். இப்போவே வந்து ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மேபி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் ப்ரைஸ் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் எப்படி போகுதுன்னு உங்களால் வாட்ச் பண்ண முடியும். லாஸ்ட் 6 months வாலட்டிலிட்டி இல்லாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா ஜியோ பேரண்ட் கம்பெனியான ரிலையன்ஸ் லிமிடெட் நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் அவங்களோட ஆனுவல் மீட்டிங்லேயும் 47th ஆனுவல் மீட்டிங்லேயும் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முகேஷ் அம்பானி. ஸோ இந்த கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா கேவி காமத், ஐசிஐசிஐயில் இருந்த கேவி காமத் வந்து சேர்பர்சனாக வந்திருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம்னா, ஐசிஐசிஐ எப்படி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த கம்பெனியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யங் பிளட், ஒரு ஏர்லி 30s and 40s கம்பெனியை வந்து இன்னும் லாங் டேர்ம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற எம்ப்ளாயீஸாக வச்சுருக்காங்க. ஹெடட் பை பெரிய லீடர்ஷிப் டீம். இஷா அம்பானி அவங்க தான் வந்து இந்த டிவிஷனை பார்த்துக்கிறாங்க, ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய டைரக்டர்ஸும் இருக்காங்க அவங்கள சப்போர்ட் பண்ணி லீடர்ஷிப் டீம் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் போக போக தான் எந்த அளவுக்கு பிரகாசமாக இன்னும் இருக்கும்ன்றது தெரிய போகுது. பட் இப்போவே நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம், அக்யூமுலேட் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிங்கன்னு நான் சொல்லுவேன். செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அமரராஜா பேட்டரிஸ். இது வந்து நம்ம எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு வரப்போகிறாருன்னு தெரிஞ்சவொடனே மிகப்பெரிய growth. லாஸ்ட் 1 yearலேயுமே பார்த்தீங்கன்னா 120% ஸ்டாக் ப்ரைஸ் வந்து growth கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் அப்படின்ற ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டு இருந்தது. சரி, அமரராஜா பேட்டரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் அண்ட் பேட்டரி செக்மெண்ட், கார்ஸ் அண்ட் பைக்ஸ்க்காக பேட்டரிஸ் கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருந்திருக்கு. கார் அண்ட் பைக்ஸோட பேட்டரி செக்மெண்ட் 68%, ரிமைனிங் 30% பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ் செக்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2% தான் இப்போதைக்கு ஃபியூச்சர், அதாவது இவி அண்ட் மொபிலிட்டி செக்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. போக போக இந்த செக்மெண்ட்டோட growth அதிகமாகும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி யூஎஸில் ஒரு கம்பெனியோடையும் ஜெர்மனியில் ஒரு கம்பெனியோடையும் ஒரு டைஅப்பில் இவி ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. இண்டிஜினியஸாக இந்தியாவில் ஒரு இவி செல் ரெடி பண்ணி அது வந்து பைக் ட்ரிகர் ஆகிறதுக்கு இவங்க டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய முயற்சியை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கிகா ஃபேக்ட்ரி, அதாவது எண்ட் டு எண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக நமக்கு அது தெரிஞ்சது ரிலையன்ஸோட ஆனுவல் மீட்டிங்கில் முகேஷ் அம்பானி சொன்னார். அந்த மாதிரி இவங்களும் ஹைதராபாத் தெலுங்கானாவில் கவர்மெண்ட் கிட்ட MOU சைன் பண்ணி ஒரு கிகா ஃபேக்ட்ரி ரெடி பண்ணுறதுக்கு பேசியிருக்காங்க. இவங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 9,500 கோடி போட போகிறாங்க. நெக்ஸ்ட் 2 yearsக்கு 2,000 crore இனிஷியல் கமிட்மெண்ட். இவங்களோட மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 25,000 கோடி. ஸோ ஃபியூச்சருக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் பேட்டரி இவங்களும் வந்து கிட்டத்தட்ட சேம் லெவல்ஸ். பட் இவி ரிலேட்டடாக அண்ட் பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சருக்கு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட பிளான் பண்ணபடி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இவி ரிலேட்டட் அண்ட் ஆல்ரெடி இவங்க OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ன்றதுனால டாடா மோட்டார்ஸ், மாருதி இவங்களுக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவி ரிலேட்டடாகவும் நிறைய கார்ஸில் புதுசாக டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களோட பேட்டரிஸ் அண்ட் இது எல்லாமே டைரெக்டாக கார்ஸ்க்கு சப்ளை பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போக போக இந்த கம்பெனியும் ட்ராக் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1,400 ரூபாய் பக்கம் இருக்குது. இது போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தான் எதிர்பார்க்கலாம். பட் நம்பர்ஸ் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்றது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா ஆட்டோமொபைல் லாஸ்ட் 2-3 years மிகப்பெரிய growth சந்திச்சது. ஸோ அதே growth ஃப்யூச்சர்லேயும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் டெமோகிராஃபி அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பேட்டரிஸ் as well as இவி ரிலேட்டட் இவி கார்ஸ் ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த பேட்டரிஸும் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி, ஒன் ஆஃப் த கம்பெனிஸ்னு பார்த்தோன்னா அமரராஜா பேட்டரிஸ். ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு வேல்யூவேஷன்ஸ்லாம் ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் PE பார்த்தீங்கன்னா 27 இப்போ இருக்குது. லாஸ்ட் 5 yearsல பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜாகவே 17 தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் கன்சிடரிங் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் as well as புது ஃபேக்ட்ரி செட்டப்பு இதெல்லாம் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறது பிளான் பண்ண மாதிரி ரெகுலராக எவ்ரி 3-6 months வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களா, இதை பொறுத்து தான் இந்த ஃப்யூச்சர் ஸ்டாக் ப்ரைஸ் growth இந்த கம்பெனியில் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு புது செக்மெண்ட். இது எப்படி இருக்கும்ன்றது போக போக தான் தெரியும், நம்ம பார்க்குறோம். மூணாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி. இப்போ வந்து சம்வர்தன் மதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லிமிடெட்னு லிஸ்ட் ஆயிருக்கு. நேம் மாறி தனியாக மதர்சன் வயரிங் அப்படின்ற கம்பெனியும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மதர்சன் வயரிங் டீமர்ஜருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமனாக மதர்சன் சுமி மட்டும்தான் ஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,30,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது 90s வந்து ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. மாருதிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க. இவங்க பேரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா அம்மா மேலே உள்ள பற்றுனாலன்னு சொல்லிட்டு மதர் சன், அந்த காம்பினேஷனை தான் மதர் சன். சுமின்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்க ஒரு சுமிட்டோமோ அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ அவங்க டைஅப்பில் மாருதிக்கு அவங்க அங்கே கொடுத்த மாதிரி சுசுகி சப்ளை பண்ணுற மாதிரி இங்கே இவங்க வந்து சுமிட்டோமோவோட டைஅப்பில் இவங்க ஆரம்பித்ததுனால மதர்சன் சுமின்னு தான் இவங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் லாஸ்ட் 25 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கம்பெனி அக்வயர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கம்பெனி அடிமாட்டு விலைக்கு, அது எப்போ அடிமாட்டு விலைக்கு போகும், பிகாஸ் ஆஃப் க்ரோத் இல்லை, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸை இவங்க எடுத்துகிட்டு வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது இவங்களது வந்து இவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். யூஸ்வலாக அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட இந்த கம்பெனி இணைக்கும் போது ஒரு நிறைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் வரும். இன்டெகிரேட் ஆக மாட்டாங்க, எம்ப்ளாயீஸ் வந்து புது கம்பெனியை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ். பட் ஆனால் உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 270 ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. 25 கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்க ஆப்ரேஷனலாக இருக்காங்க. எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்குது. அண்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் வியூ மிரரில் வந்து விசியோ கார்ப் அப்படின்ற ஒரு கம்பெனி ரொம்ப காலி அப்படின்ற லெவலில் ஒரு சின்ன விலைக்கு இதை வாங்கி பெரிய டேர்ன் ஓவர். இப்போ நம்பர் 1 அந்த ரியர் வியூ மிரர் எல்லா கார் கம்பெனிஸ் சப்ளை பண்ணுறது. இவங்களோட மேஜர் ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் தான் இந்தியாவிலேருந்து இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கம்பெனியில் 22 வருஷத்துக்கு முன்னாடி 2004 ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.55 பைசா அந்த ரேட்டில் தான் இருந்திருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 2012 இப்போ வரைக்கும் 1:2 போனஸ் ஒரு 5 தடவை கொடுத்துருக்காங்க. இப்போ 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மதர்சன் சுமையில் இப்போ அதோட வேல்யூவே வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கும். ஈவன் போனஸே கொடுக்காம இருந்ததுன்னா அப்போ கூட 2.25 கோடி ரூபாய்க்கு மேலே க்ரோ ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமொபைல் கம்பெனிஸாக இருக்கட்டும், எந்த ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது, அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னும் போது நம்பி அந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இந்த அளவுக்கு க்ரோத் வந்து எந்த ஒரு அசட் கிளாஸ்லையும் கிடைக்காது, ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட்ஸும் ரெகுலராக கொடுக்குற ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி தான். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த கம்பெனி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ அதோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ரூபாயில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் மறுபடியும் இன்னும் ஆட்டோமொபைல் இன்க்ரீஸ் ஆக போகுது, இவி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனிக்கான க்ரோத்தும் நல்லாவே இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மதர்சன் சுமியும் உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க, வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க ஃப்யூச்சரில். ஸோ இன்றைக்கி 3 கம்பெனியை பார்த்தோம். இந்த 3 கம்பெனியை ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.